ஹலோ பீப்புள். இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போட படம் பேர் பார்த்தீங்கன்னா நூறு சாமி. நூறு சாமி வந்து பார்த்தீங்கன்னா சுவாசிகாவோட ஒரு பர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக கொண்டு வந்த ஒரு படம் தான் சொல்லுவேன். மறுமணம் பண்ணிக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிறைய இடத்துல இருக்குது. மறுமணம் வந்து பண்ணிக்கலாம். அப்படி பண்ண ஒரு 2 பேரோட உண்மையான கதையை சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சசி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப பொறுமையாக போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் சூப்பராக இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும். அதுவும் அதோட அந்த கிளைமேக்ஸில் சுவாசிகா வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அதேமாரி விஜய் ஆண்டனி பார்த்தீங்கன்னா ஒரு இன்னசென்ட்டான ஒரு ரோலு சொல்லிட்டு அஜய், சக்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்களோட சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கேமியோ பண்ண லிஜமோல் ஜோஸ் சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அஜயோட கண்ணையே திறந்து வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் ஆனால் சூப்பரான ஒரு ரோலு. மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், டிஓபி, கேமராமேன் எல்லாருமே அவங்களோட ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. சசி இனிமே வந்து பூ சசின்னு சொல்லாமல், பூ படத்தை டைரக்ட் பண்ண சசின்னு சொல்லாமல், நூறு சாமியை டைரக்ட் பண்ண சசின்னு சொல்லணும். நான் பயங்கரமான ஒரு படம் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்து. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். போய் பார்க்காதவங்க படத்தை பாருங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.